எங்க அப்பா எங்களுக்கு தரக்கூடிய பெரிய பனிஷ்மெண்ட் பேசாம இருக்கிறது. ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு கொடுக்கிற பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பேசாம இருக்கிறது. அது பெற்றோரின் அன்பை கனம் பண்ணுகிற பிள்ளைகளால தாங்க முடியாது. மற்ற பிள்ளைங்களை பத்தி நான் சொல்லலை. அப்பா முகம் மாறுது, வேண்டாம் இது வேண்டாம், அப்பா ஃபேஸ் மாறுது. ஏன்னா அவன்கிட்ட தான் இருக்கு, அவன் காசு. அவன் சொல்ல என்னுடையது எல்லாம் உன்னுடையது. அவன் நினைச்சா ஒரு அல்ல டெய்லி ஒரு ஆட்டுக்குட்டியை ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கலாம். ஆமாம், ஏன்பா என்ன இப்படி பிடிச்சு வைக்கிறீங்க கேட்டா சொல்றீங்க நான் சுதந்திரவாளின்னு. அவர் சொல்றார், நீ எப்பவுமே என் கூட இருக்கிற. ஐஸ்வர்யவான் யார் தெரியுமாங்க? ஆண்டவரோடு இருக்கிறவன். ஏழை யார் தெரியுமா? தேவை உள்ளவன். நம்ம நினைக்கிறோம் காசு இல்லாதவங்க தான் ஏழை அப்படின்னு. நல்ல காசு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஃப்ளட் வந்து தண்ணியெல்லாம் ஏறினப்போ எல்லாரும் ஆகாரத்துக்காக கை நீட்டினாங்களா? அப்ப அவங்கள யாரு? அப்படி பார்த்து இந்த பூமியில எல்லாருமே ஏழை தான். கீழே விழுந்தவனுக்கு தூக்கி விட ஆள் இல்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் ஏழை. வியாதியில் அகப்பட்டவனுக்கு சரியான மருத்துவம் செய்ய ஆள் இல்லை என்றால் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாலும் அவனை யாராலும் குணமாக்க முடியவில்லை என்றால் அவன் ஏழை. ஒரு குறையில்லாமல் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அவன் யார் என்று நீங்க கவனிச்சீங்கன்னா கர்த்தரோடு இருக்கிறவன். கர்த்தரோடு இருக்கிறவன். ஆண்டவரே, அவங்கள பணத்துக்கு நடுவில் வச்சிருக்கிறீங்க, இவங்கள பதவிக்கு நடுவில் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் என் உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. அதை பனி போல உருகிட கண்மணி போல என்னை காப்பவரே. கண்மணி போல என்னை உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும். ஆமே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 5:2, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும். அடுத்த வார்த்தை இப்படி வருகிறது, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு. இஸ்ரவேலை ஆள போகிறவர். இவரை குறித்து வேதம் எப்படி மென்ஷன் பண்ணுகிறது? பிந்தின ஆதாம். அப்ப முந்தின ஆதாம் எதுக்கு படைச்சார்? சத்தமா சொல்லுங்க. ஆளுகிறதற்கு தான் படைத்தான். அவன் அதை கோட்டை விட்டான், அந்த குளோரியை இழந்துட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாத்தான் ஜெயிச்சுட்டான் நினைக்கும் போதுதான் அடுத்து வராரு. சிம்பிளா சொல்லணும்னா, என்ன நிறுத்தி பார்த்தாரு, நான் விழுந்துட்டேன், இப்போ எனக்காக அவர் வந்து நிக்க போறாரு. அதன் அர்த்தம் என்ன? ஆமென். திட்டத்துக்கு உட்பட்டவர்கள் விலகி போனாலும் திட்டம் மாறாது. ஹல்லேலூயா. தேவ திட்டத்துல நம்ம கூட சிலரை கர்த்தர் இணைக்க விடுவார். ஒருவேளை அவர்கள் மலை போல நம்பி இருந்து விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும்,
இனி இந்த ஏதேனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏதேனை அழிக்கவில்லை, அது செப்பரேட் பண்ணிட்டார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், பரதீஸ். ஆண்டவர் சொல்ல, அப்ப ஜீவ விருட்சத்தின் கனி அது யாருக்கும் வேண்டாம், நானே சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிடல. தேவ திட்டம் என்பது மாறாதது. தேவன் ஒரு திட்டம் வைத்தார், ஒரு காரியத்தை தேவன் நிர்ணயித்தார். யோபு சொல்லுகிறார், அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரோ எத்தனை புயல் அடிக்கட்டும், எத்தனை பிரச்சனை எழும்பட்டும், ஆமென், ஒரு பாளையமே எதிராக எழும்பட்டும், தேவன் தான் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்போடு. அடுத்த வார்த்தையை கவனிங்க, முக்கியமான வார்த்தை. இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இது ஏற்கனவே திட்டமிட்டது. அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இது ஏற்கனவே உள்ள பிளான். ரெடியா இருக்கிறார். மனுஷன் விழுந்துட்டானா போயிடணும். விழுந்துட்டு அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுவோம். நமக்கு ஒரு காரியம் முடியலைன்னா அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு பிசினஸ் பண்ணி பார்ப்போம், முடியல, ட்ரை பண்றோம். இதுக்கு மேல நீ வாய்ப்பே இல்லைன்னு வரும்போது நம்ம மைண்ட் சொல்லும், க்ளோஸ் பண்ணு. ஒரு வேலை, எந்த ஒரு காரியமாகட்டும், முடியலன்னு வரும்போது க்ளோஸ் பண்ணு. ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் செய்வதை தடுப்பவன் யார்? அவர் செய்யணும்னு நினைச்சாலே அந்த காரியம் நடந்துட்டுன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் என்ன நினைத்தார்னா, ஆதாமை வைத்து செய்ய நினைச்சார், அவன் விழுந்துட்டான். இப்ப கர்த்தரே அந்த ஸ்தானத்துல வரார். வந்துட்டு ஞானிகளை வெட்கப்படுத்த, பைத்தியங்களை, எதுக்கு? என் கூட ஆளணும், என் கூட ஆட்சி செய்யணும். நீ தனியா ஆளுவேன்னு சொல்லி உன்னை நிறுத்தி பார்த்தேன், நீ நிக்கல. இப்ப நீ ஏன் கூட வா, நம்ம சேர்ந்து ஆளுகை செய்யணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப காட்ஸ் பிளான் என்ன? அதான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷ குமாரன் இந்த பூமியிலே வந்தார். இயேசுவின் முதலாம் வருகையை குறித்து பைபிள் ஃபுல்லா தீர்க்க தரிசனங்களா இருக்கிறது. அதுல பிரதானமாக அந்த முதலாம் வருகை குறித்து சொல்லுகிற இடத்திலேயே நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா, அவருடைய இரண்டாம் வருகை குறித்து தான் அதிகம் இணைக்கப்பட்டிருக்கும். அதுதான் அவருடைய ஆளுகை குறித்து. அப்போ ஏன் முதலாவது வருகையில் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வரணும் அப்படின்னா, இப்பொழுது சாத்தான் எந்த மனுக்குலத்தை விழத்தள்ளினானோ அவர்களை எடுத்து அதனாலதான் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் அவர் உன்னை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து எடுத்து, தாவீது சொல்லுகிற பயங்கரமான குழியிலிருந்து என்னை எடுத்து, அவர்களை எடுத்து கர்த்தர் மீண்டும் உருவாக்கி, அதுதான் மறுபடியும் ஜெனிப்பித்து அவர்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஏற்படுத்தின அவருக்கே. அதுதான் போன வாரத்திலே நாம் கேட்டோம், நம்மை தேவன் ராஜாக்களாக்கி இருக்கிறார். அவரோ ராஜாதி. ஹல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைத்தது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன் அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். 13வது வசனம், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை. கர்த்தருடைய ஆலயம் எது? நான் தான் ஆலயம் சொல்றவங்க சத்தமா சொல்லணும். ஆமென். அவர் முளைத்தெழும்பி கட்டுவார். கட்டிட்டு தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அப்போ என் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆளுகை உண்டாக என் வாழ்க்கை யாராலேயோ அல்ல, அவரால கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
கட்டுங்கப்பா, கட்டி எழுப்புங்கப்பா. அவரே முளைத்து எழும்புவார்.